பல முற்போக்கு கருத்துக்களை சோஷியல் மீடியாவில் பேசிக்கொண்டு அப்புறம் விஜய் அவர்களுக்கு எதிராகவும் தாவேக்காவிற்கு எதிராகவும் பல வீடியோக்களை பகிர்ந்து அந்த வீடியோக்களை நாமளுமே எடுத்து நிறைய வீடியோக்களை போஸ்ட் பண்ணியிருக்கோம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுமே அந்த வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் உங்களை பேட்டிகள்லாம் எடுத்திருக்கிறாங்க. ஒரு அரசியல் பிரமுகர், ஒரு நடிகை அப்படின்னு சொல்லலாம், வினோதினி வைத்தியநாதன் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு பதிவை போட்டிருக்காங்க. அந்த பதிவில் இப்போ அந்த பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட சிபிஐலேருந்து விளக்கப்பட்ட மத்தூர் சத்யா அவங்களை குறித்து இவங்க கிண்டல் கேலி செய்வது போன்று, அதாவது ஒட்டுமொத்த கம்யூனிஸ்டுகளுமே இப்படி தான் இருப்பாங்க, கம்யூனிஸ்டுகள்னு சொல்லிட்டு எவன் ஒருத்தவன் தோழர் தோழின்னு சொல்லிட்டு வரானோ அவன் வந்து டோலர் டோலி அப்படின்னு அந்த டோலிகளை கரெக்ட் பண்ண வர டோலர்கள் தானே தவிர உண்மையான தோழர்கள் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியில் யாருமே கிடையாது அப்படின்னு முழுக்க ஒரு பதிவில் போட்டிருக்காங்க. இதை படிக்கும் பொழுது எப்படி இருக்குன்னா, அதாவது முழுக்க ஒரு பார்ப்பன வெறியில், ஒரு பார்ப்பன மூளையில், ஒரு பார்ப்பன சிந்தனையில் தோன்றிய ஒரு பதிவு. இப்படியெல்லாம் இவனுங்க சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க இதில் சொல்லியிருக்காங்க. மன்னிக்கணும் டோலர், நீங்கள் எழுதுனதுக்கு நீங்கள் எதெல்லாம் சொல்லக்கூடாது இதெல்லாம் இப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னீங்களோ அதை தான் டோலர் சொல்ல முடியும். இந்த வீடியோவிலையும் அதை தான் டோலர் நம்ம பார்க்க போகிறோம். இங்கு முற்போக்கு போராளிஸ் என்ற பெயரில் சுற்றும் ஃபார் லெஃப்ட் டோலர் டோலி டைப்ஸ் மோஸ்ட்லி ஆதிக்க பண்ணை ஜாதி ஆட்கள். சரி, நேரடியாக விஷயத்து வந்துட்டாங்க, பண்ணை ஜாதி ஆட்கள் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பண்ணை ஜாதின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ நேரடியாக கேட்ட வேண்டி தான். அப்போ பண்ணை ஜாதினாக்க நீங்கள் என்ன ஜாதி இப்படி பொதுவெளியில் கேட்கக்கூடாதுல்ல, அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு பொதுவெளியில் கேட்கக்கூடாதுல்ல. ஆந்திராவாக இருந்தாக்கா அங்கே மேடையில் போய் வேணா ஐ எம் நாயுடு அப்பாயி அப்படின்னு பேசலாம். ஆனால் தமிழ்நாட்டு மேடையில் அப்படி பேச முடியாதுல்ல. அதனால் ஒருவேளை இந்த வீடியோ நம்ம தெலுங்கில் பண்ணோம்னா அங்கே வேணால் போய் நான் என்ன அப்பாயி அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறேன். தமிழ்நாட்டில் நம்ம எந்த அப்பாயும் சொல்ல முடியாது. ஆனால் பாருங்கள், இவங்க ஆதிக்க பண்ணை ஜாதி ஆட்கள் அப்படின்னு பேசியிருக்காங்க. அடுத்த வரியில் அவங்க என்ன ஜாதிங்கிறது அவங்களே சொல்லியிருக்காங்க. தட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங். அவர்களுக்கு உண்மையில் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதெல்லாம் அக்கறை இல்லை, பார்ப்பனர் மேல் காழ்ப்பு, வெறுப்பு. இப்போ புரியுதுங்களா? அதாவது கடைசியாக எப்போவுமே ஒரு நல்ல ரைட்டப் எழுதக்கூடியவங்க இந்த வரியை கடைசியாக தான் கொண்டு வந்து போடுவாங்க. அப்படி இப்படி சுற்றி முறுக்க புழிஞ்சு கடைசியாக பார்த்தோம்னாங்க கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க. ஆனால் இவங்களுக்கு இந்த பழக்கங்களில் போல் இருக்குது, அதில் பழங்களே எனக்கு தெரியல. சாரி மேடம், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி தேவை. அதனால் ஆரம்பத்துலேயே என்ன மேட்டருங்கிறத ஓப்பன் பண்ணிட்டாங்க. பார்ப்பனர்கள் மேல் காழ்ப்பு, அவங்களுக்கு எந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதும் அக்கறை இல்லை. ஒருவேளை யாரை சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியலையே. ஐயா நல்லக்கண்ணு அவர்களை சொல்லுவாங்களோ, ஐயா சங்கரையா அவர்களை சொல்லுவாங்களோ, வேறு யார் ஐயா சீனிவாசராவ் அவர்களை ஒருவேளை சொல்லுவாங்களோ, என்னவா இருக்கும், யாரையா இருக்கும். ஒருவேளை ஐயா பே சண்முகம் அவர்களை சொல்லுவாங்களோ. ஆமாம், அவங்களுக்கு பே சண்முகம் தோழர்லாம் யாருன்னே தெரியாதுல்ல. பே சண்முகம் அவர்கள் யாருன்னா, அந்த வாச்சாத்தின்னு ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லைங்களா, அதில் அந்த வாச்சாத்தி சம்பவத்தை வெளில கொண்டு வந்து ஆதிக்க வர்க்கத்துக்கு எதிராக போராடி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை பெற்றுத்தந்த ஒரு முக்கியமான தோழர் தான் ஐயா பே சண்முகம். அந்த இல்லை தோழர்னு சொன்னால் உங்களுக்கு வேறு புரியாது இல்லை. அதனால் அந்த டோலர் யாருனாக்கா பே சண்முகம் தான் அந்த டோலர். அந்த டோலர் இப்போ சிபிஎம் கட்சியில் அவர் தான் மாநில பொறுப்பில், தலைமை பொறுப்பில் இருக்கார். அதே மாதிரி இன்னும் பல தோழர்கள் அந்த மாதிரி இருக்காங்க. ஜி செல்வான்னு ஒரு டோலர் இருக்கார். அந்த டோலர் யாருன்னா, இப்போ சும்மா எடுத்து ஒரு ஃபோன் போட்டு ஏதோ ஒரு மீட்டிங்க்கு நம்ம டைம் கேட்கறதுக்காகவோ இல்லை சந்திக்கலாம்னு கேட்டால் கூட ஏதோ ஒரு போராட்டத்தில் எங்கேயோ போலீஸ் எதிர்த்து அடி வாங்கி நிற்பார். ஏதோ ஒரு போராட்டத்தில் ஒரு ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக கூட்டணிக்குள்ளே இருந்தாலுமே திமுக செய்கிற தவறுகள் அல்லது திமுக தலைமையில் நடக்கிற ஆட்சியில் எங்கேயோ ஒரு தவறு நடக்கும் இல்லைங்களா, அதை போராட்டத்தின் மூலியமாக அரசாங்கத்துடைய பார்வை கொண்டு போகிறது, போராடி அந்த மக்களுக்கான நீதியை பெற்று தருவது. இன்னைய வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் களத்தில் நிற்பாப்புல தலைவன் ஜி செல்வா. உங்களுக்கு புரியாதுல, டோலர். அந்த டோலர் அங்கே தான் நிற்பார். இப்படி கட்சியில் வந்து எண்ணற்ற டோலர்கள் இருக்காங்க. இவங்க எந்த டோலரை சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியல. அடுத்ததாக பாருங்கள், இவங்களோட மொத்த ஐடியாலஜியையும் பிராமின் ஹேட் அப்படிங்கிற டேர்முக்குள்ளே அடக்கிடலாம். அது பார்ப்பனர் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு டேர்முக்காக மட்டும்தான் இந்த சேப்பு சட்டை போட்டுக்கிட்டு கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டோலர் டோலின்னு சொல்லிக்கிட்டு வர்றாங்களே தவிர ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரலாக இவர்கள் ஒழிப்பது கிடையாது. அவங்களுக்கு இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதெல்லாம் எந்த ஒரு அக்கறையும் கிடையாதுங்க. அப்போ இந்த போராடி இந்த உரிமைகள்லாம் மீட்டு கொடுத்தது யாருங்க? இப்போ ஐயா நல்லக்கண்ணு அவர்கள், அதுவும் திருநெல்வேலி பக்கம்லாம் எவ்வளவு ஒரு ஜாதிய மனநிலை எவ்வளோ மேலோங்கி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும்.
நாங்குநேரியாக இருக்கட்டும், ஒரு பெண் வந்து இப்போ கூட பாலியல் உறவு செய்யப்பட்டு கொல்லப்பட்டாங்க, அந்த பெண்ணாக இருக்கட்டும், தொடர்ந்து சின்னத்துறை என்கிற அந்த மாணவர் வெட்டப்பட்டதாக இருக்கட்டும், இப்படி எக்கச்சக்கமான நிகழ்வுகள். இன்னைக்கு கூட ஒரு 4 பேரை காருக்குள்ள வச்சு எரிச்சிட்டாங்க, அந்த காரை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ மிகப்பெரிய ஒரு சாதிய மனநிலை மேலோங்கி இருக்கிற ஒரு பகுதினாக்கா அது அந்த திருநெல்வேலி பகுதின்னு சொல்லலாம். அப்போ அந்த பகுதிக்குள்ளே இருந்து அங்கே உள்ள மடங்கள்கிட்ட இருந்த சொத்துக்களை போராடி சண்டை போட்டு பிடுங்கி அங்கே உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான வாழ்வாதாரமாக அந்த வயலை பிடுங்கி அந்த நிலத்தை பிடுங்கி இவங்களுக்கு கொடுத்தவர் யார் தெரியுமா? நீங்கள் சொல்கிற சேம் அந்த சோக்கால்டு டோலர், அவர் தான் அந்த வேலைகளை பண்ணுது. அது மட்டும் இல்லை, அந்த டோலருக்கு ஏன் மீசை இல்லைங்கிறது தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. அவர் ஏதோ அப்பாஸ் ஃபேன் போல் இருக்குது, அதனால இல்லைனாக்கா ஜெமினிகேஷன் ஃபேனாக இருப்பார் போல் இருக்குது, அதனால் மீசை இல்லாமல் இருக்கிறாரு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் கிடையாது. அதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. நம்ம எல்லோரும் நான் சொல்ல முடியாது. ஏன்னாக்கா நம்ம டோலி இருக்காங்கல்ல, நம்ம டோலி என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் பின்னாடி ஏதோ 4 புத்தகத்தை படிச்சுட்டு இவங்க டோலர் டோலின்னு சேப்பு சட்டை போட்டு கிளம்பிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சமூக நீதி சுயமரியாதைக்கு போராளியாக இருக்கக்கூடிய அம்மா, அவங்க பேர் என்னம்மா, வினோதினி வைத்தியநாதன் அவர்கள் மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் பண்ணி களைச்சி போய் டயர்டாகி இங்கே இருக்கிறவங்கலாம் பாருங்கள் ஒரு 4 புத்தகத்தை பிடிச்சிட்டு மவனிக்கணும் படிச்சுட்டு அவங்க போட்டு சேப்பு சட்டையை போட்டு கிளம்பி வந்துடுறாங்க அப்படின்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதனால் கீழே என்ன எழுதியிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். காலேஜ் படிக்கும் காலத்தில் சேகுவரா டிஷர்ட் போட்டுக்கொண்டு தாமியசா மீட்டிங்கெல்லாம் போய் உட்காந்துட்டு, ஓ தாமியசா வரை செஞ்சுருக்காங்களா? தாமியசா தோழர்களுக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியலையே, ஏன் அமைதியாக இருக்கிறார்கள்? ஏன் தோழர் அமைதியாக இருக்கிறீர்கள்? இடபிள்யூஎஸ்ஐ கட்சி மட்டும்தான் ஆதரிக்கிறது, நீங்கள் ஆதரிக்கவில்லையே, அப்பொழுது ஏன் நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள்? தெரியல, பார்ப்போம். டிஷர்ட் போட்டுக்கொண்டு தாமியசா மீட்டிங்கெல்லாம் போய் உட்கார்ந்துட்டு டீ கடையில் நின்று உலக அரசியல் பேசிட்டு கேபிட்டலிசம் தான் எனிமின்னு சொல்லிட்டு திரிவானுங்க. ஏமா வேற கேபிட்டலிசம் இல்லைன்னா வேற என்னதான் எனிமின்னு சொல்ல வர்ற? அப்போ யார் தான் எனிமி? கேபிட்டலிசம் இல்லைன்னா வேற யார் தான் எனிமி? ஆரம்பத்தில் இவங்கெல்லாம் பண்ணையார்கள்னு சொல்லிட்டீங்க. பண்ணையாருங்கிறவன் ஒரு கேபிட்டலிஸ்ட். அவன் பண்ணையார்னா யார்? அவன் சோசியலிஸ்டா? அவன் பண்ணையார்னா கம்யூனிஸ்டா? பண்ணையாருங்கிறவன் ஒரு கேபிட்டலிஸ்ட்டு. நீங்கள் தான் ஆரம்பத்தில் சொல்கிறீங்க இவனெல்லாம் பாருங்கள் பண்ணையார் ஜாதியை சேர்ந்தவன் அப்படின்னு நீங்கள் அக்யூஸ் பண்ணுறீங்க. பண்ணிட்டு கீழே வந்து பாருங்கள் கேபிட்டலிசம் எனிமின்னு சொல்லுவானுங்க. வாட் இஸ் திஸ் ப்ரோ? திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. இப்போ கேபிட்டலிஸ்ட் எதிரின்னு சொல்லாமல் வேறு யார் எதிரின்னு சொல்லு? சேகுவேராவை எதிரின்னு சொல்லிடலாமா? இல்லை ஃபிடல் காஸ்ட்ரோ எதிரி அப்படி சொல்லிடலாமா? அல்லது மார்க்ஸ் என்னப்பா அவர் தாடி கண்ணி வச்சுட்டு அவர் தான்ப்பா எதிரி, இல்லை லெனின் தான்ப்பா எதிரி, அல்லது ரஷ்யா ஸ்டாலின் தான்ப்பா எதிரி, அல்லது நம்ம பக்கத்தில் நம்ம சகாவு இருக்கார் பாருங்க கேரளாவில், அப்போ அவர் தான் எதிரி, அப்போ அவங்கள எதிரின்னு டிக்ளேர் பண்ணி யார் தான் எதிரி? இப்போ கேபிட்டலிஸ்ட் எதிரினாக்கா நீங்கள் ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்கு மூலம்னு ஒரு புத்தகம் இருக்குது. நான் படித்த 4 புத்தகத்தில் ஒரு புத்தகம் டோலி. அந்த 4 புத்தகத்தில் ஒரு புத்தகம் நான் ரெஃபர் பண்ணுறேன். அதுக்கு பேர் ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்கு மூலம், பெர்கின்ஸ் எழுதின புத்தகம். அவன் என்ன எழுதியிருக்கான அந்த புத்தகத்தில் உலக நாடுகள் முழுக்க இந்த முதலாளித்துவம் சார்ந்த நபர்கள் தன்னுடைய கம்பெனிகளை லாபம் கொடிப்பதற்காக ஒரு நாட்டினுடைய அந்த அதிபரையே கையில் வச்சுக்கிட்டு அந்த நாட்டினுடைய ஈர்மி எல்லா சட்டமே கையில் வச்சுக்கிட்டு உலக நாடுகள் முழுக்க உள்ள வளங்களை சுரண்டுவதற்காக எப்படி இந்த பொருளாதார அடியாட்களை உலக நாடுகள் முழுக்க அனுப்பி அங்கே உள்ள அதிபர்களையும் ஜனாதிபதிகளையும் மினிஸ்டர்களையும் அங்கே உள்ள பிரைம் மினிஸ்டரையும் யார் தலைமை பொறுப்பில் இருக்காங்களோ அவங்கள மிரட்டியோ அல்லது பணத்திற்கு அடிமையாக்கியோ அல்லது மதுவிற்கு அடிமையாக்கியோ அல்லது மாதுவிற்கு அடிமையாக்கியோ எப்படி இந்த நாட்டில் உள்ள வளங்களை சுரண்டுனாங்க, அந்த சுரண்டல் வேலைக்காக ஒரு மிகப்பெரிய முதலாளியால் அனுப்பி வைக்கப்பட்ட நான், பெர்கின்ஸ் ஆகிய நான் தான் இந்த வாக்குமூலத்தை எழுதுனேன் அப்படிங்கிறதா இவன் ஒரு பொருளாதார அடியார். ஒரு பொருளாதார அடியாரின் ஒப்புதல் வாக்குமூலம். பல நாடுகளில் உள்ள அதிபர்களை, ஜனாதிபதிகளை, பிரைம் மினிஸ்டர்களை எப்படி இதற்காக அவங்க ஒத்து வராத நபர்களை எப்படி நாங்கள் கொன்னோம், எப்படி பெண்களை வந்து அவங்களுக்கு நாங்கள் கூட்டி கொடுத்தோம், அப்போ இதற்கு சரிவராத நபர்கள் நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம், டார்ச்சர் பண்ணோம், சுத்தமாக சரியாக வரல ரொம்ப எழுத்துனாங்க எப்படி நாங்கள் போட்டு தரலாம் கஜாக் பண்ணோம் அப்படிங்கிறத அந்த புத்தகத்தில் தெளிவாக எழுதியிருக்காப்புல. சரி இவ்வளவு எழுதுனானே, அப்போ ஒருவேளை அவன் கம்யூனிஸ்டானு பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட்டும் கிடையாது, அவனும் ஒரு கேபிட்டலிஸ்ட் விரும்பி தான், அவனும் ஒரு கேபிட்டலிஸ்ட் தான். அதில் என்ன சொல்கிறானாக்கா இது வந்து சரியான கேபிட்டலிசமாக இல்லை, இது வந்து கிரானிக் கேபிட்டலிசம். சரியான கேபிட்டலிசம்ங்கிறது வேற ஒன்று உருட்டு விட்டுப்பான் கிளைமேக்ஸில், அது வேறு விஷயம். அப்போ கேபிட்டலிஸ்ட்டு தான் எதிரியானாக்கா, ஆமாம் இப்போ இது கேபிட்டலிஸ்ட் தானே. இப்போ என்ன நடக்குது அமெரிக்காவில்? எதற்கு ஈரானில் குண்டு வீசுகிறாங்க? எதுக்கு அடுத்தது வந்து கியூபா தான் டார்கெட்னு சொல்கிறாங்க? கியூபா வந்து யார் போராடி வாங்கி கொடுத்த நாடு? கியூபா யாரிடம் அடிமையாக இருந்தது? யார் அதை ஆக்குப்பை பண்ணி வச்சுருந்தது? எதற்காக ஆக்குப்பை பண்ணா? இப்போ நீங்கள் அமெரிக்காவில் வந்து கியூபா போகிறதுக்கு உங்களுக்கு விசா கிடையாது. இப்போ நீங்கள் ஒருவேளை இந்தியாவிலேருந்து கியூபா போயிட்டீங்கனாக்கா நீங்கள் அமெரிக்காவுக்குள்ளே போக முடியாது. எந்த நாட்டிலிருந்தும் கியூபாவுக்கு போயிட்டீங்கனாக்கா உங்களுக்கு அமெரிக்கா போகிறதுக்கு மிகப்பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. அது தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் ஏன் விதிக்கிறான், எதுக்கு விதிக்கிறான்?
அப்போ கேபிட்டலிசம் எதிரின்னு சொல்லாமல் வேறு யாரை எதிரின்னு சொல்கிறது? இப்படியாக இந்த டோலி வந்து இந்த சமூகத்திற்கு பல கருத்துக்களை சொல்கிறார். சரி, சேகுவேரா டிஷர்ட் போட்டுக்கொண்டு தாமியாசை மீட்டிங், சரி சேகுவேரா டிஷர்ட் போட்டு தாமியாசை மீட்டிங் போகாமல் சங்கராச்சாரா டிஷர்ட் போட்டு காஞ்சிபுரத்துக்கா போக முடியும்? அதோட எங்கள் வாவலெல்லாம் அவள் வந்து கோயிலுக்குள்ளே விடுவாளா, பெரியவா முன்னாடி உட்கார வைப்பாளா, எப்படின்னு தரையில் தான் உட்கார வைப்பா. நீங்கள்லாம் போனீங்கன்னா சரிக்கு சமமாக உங்களை சேர போட்டு இல்லை, உங்களே உட்கார வைக்க மாட்டான். ஏன்னா அவள் பார்வையில் நீங்களும் சூத்திரர் தான். அதனால் சூத்ரா, நீங்கள் பார்ப்பன சமூகத்தில் பிறந்த பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் சூத்திரச்சு தான். அதனால் உங்களையும் உட்கார வைக்க மாட்டா. அப்போ எங்களாம் விடுவாளன்னு தெரியலையே. ஏன்னா சங்கராச்சாரம் என்ன சொல்லியிருக்காரு, வேலைக்கு செல்லும் பெண்கள் விபச்சாரிகள் அப்படின்னு சொன்னவர் சங்கராச்சாரியர். அவர் டிஷர்ட்டை போட்டு சுற்றலாமா? அல்லது உங்களுடைய புராண இதிகாசத்தில் வர்ற ஸ்லோகங்களை தமிழ் மொழியாக்கம் பண்ணி அதை போட்டு சுற்றலாமா? கல்யாணத்தில் கூறப்படுகிற அந்த ஆபாச வசனங்கள் இருக்குல்ல, அந்த மந்திரங்கள் என்று சொல்லப்படுற வசனங்கள், அதை தமிழாக்கம் பண்ணி அதை டிஷர்ட்டில் போட்டுண்டு நீங்கள் சொல்கிற யாரோ ஆசிராம் பாபாவோ அல்லது இங்கே ஒருத்தவன் ஏதோ ஒரு பாபான்னு ஒருத்தவன் சுற்றிக்கிட்டு தான், சிவசங்கர் பாபான்னு ஒருத்தவன் ஒரு ஸ்கூல் நடத்திக்கிட்டு அந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவிகளை, அந்த பள்ளியில் வேலை செய்கிற ஆசிரியர்கள், பெண் ஆசிரியர்கள் எவ்வளவு பாலியல் துன்புறத்திற்கு ஆட்படுத்தினார் அப்படிங்கிறத இந்த சோசியல் மீடியா தான் வெளிச்சம் போட்டு காமிச்சிச்சு. அதன் அடிப்படையில் தான் காவல்துறை கைது பண்ணி குண்டாஸ் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவனுக்கு உள்ளே போட்டாங்க, பாலியல் குற்றச்சாட்டில் உள்ளே போனாங்க, குழந்தைகள் உட்பட. ஆசிராம் பாபு இதெல்லாம் அவன் பேர் வந்து என்ன, சிவசங்கர் பாபு. அதே மாதிரி ஆசிராம் பாபுன்னு ஒருத்தவன், அவன் என்ன பண்ணுறான்னாக்கா அந்த ஆசிரமத்துக்குள்ளே பாலியல் தொந்தரவுகள் கொடுக்குறான், அதில் தான் கைதாகிறான். அப்புறம் ராம் ரஹீம் பாபுன்னு ஒருத்தன், ராம் ரஹீம் பாபாவோ ஒருத்தவன், அவன் என்ன பண்ணுறான்னாக்கா குழந்தைகள் உட்பட உள்ள ஆசிரமத்துக்குள்ளே குழந்தைகள் உட்பட பாலியல் டெய்லி கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆயுதங்களை வாங்கி பதுக்கி வச்சுருந்துருக்கான். உள்ளே விசாரணைக்கு போனோம்னாங்க, உள்ளே போலீஸ் போகுது, விடமாட்டேங்கிறாங்க. போலீஸ் வந்து திரும்ப ஆயுதப்படையை கூப்பிட்றாங்க. இவன் பாட்டுக்கு உள்ளே வந்து மெஷின்கள்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வராங்க. டே, ஆசிரமத்துக்குள்ள மெஷின்கன் உள்ளே பார்த்தோம்னாக்கா அவ்வளோ ஆயுதங்களை அடுக்கி வச்சுருக்காங்க. இப்போ அவங்களுடைய ஃபோட்டோவை போட்டுக்கலாமா? அவங்களோட ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு டிஷர்ட்டில் போட்டுக்கிட்டு ஜாலியாக சுற்றலாமா? அதுவும் ஆங்கிலத்திலேருந்து மொழிபெயர்த்தா. ஆமாம், மொத்தமே 4 புத்தகத்தான் படிச்சிருப்பானுங்க. 4 புத்தகம் போதும் டோலி, 4 புத்தகம் போதும். நான் சொல்கிற 4 புத்தகத்தை நீ படிக்கிறீங்களா? பெண் ஏன் அடிமையானால், 2வது ஐயா அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்து மதத்தின் புதிர்கள், 3வது இன்னொரு புத்தகம் சொல்லட்டுமா, பார்ப்பனியத்தின் வெற்றி, இன்னொரு 4வது புத்தகம் சொல்லட்டுமா? வேணாம், நீங்கள் முதல்ல இந்த 3 புத்தகத்தை படிங்க. படித்ததுக்கப்புறம் நான் 4வது புத்தகத்தை சொல்கிறேன். ஏதோ 4 புத்தகத்தை படிச்சுட்டு நாம வரமா? சரி, நீங்கள் எத்தனை புத்தகம் படிச்சிருக்கீங்க? 4000 புத்தகம் படிச்சிருக்கீங்களா? ஒருவேளை அண்ணாமலை சொன்ன அந்த 20,000 புத்தகத்தை படித்தது இவங்க தான் போடுறது. 20,000 புத்தகம் படித்து கரைச்சி குடித்தவங்களா நீங்கள்? சரி, போட்டு பார்ப்போமா, சோடி போட்டு பார்ப்போமா, சோடி நான் படித்த புத்தகத்துக்கும் நீங்கள் படித்த புத்தகத்துக்கும் சோடி போட்டு பார்ப்போமே. அதுலேருந்து இன்டர்செக்ஷனல் ஃபெமினிசம் போன்ற வார்த்தையெல்லாம் இவனுங்க யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு சில டோலிஸ் இவங்களுக்கு ஃபயர் விடுவாங்க, ஹீரோ வர்ஷிப் பண்ணுவாங்க. அதில் சிக்கிற டோலிஸை இவங்க மேனிப்புலேட் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிப்பாங்க. ஒரு கட்டத்தில் அடுத்த டோலிக்கு போயிடுவாங்க. அந்த பழைய டோலி கேஸ் லைட் ஆனதால் இதை வெளியில் சொன்னால் எங்கே நாம் பிற்போக்குத்தனமாக தெரிவோம்னு சொல்ல மாட்டாங்க. இப்படியே இவங்க காலம் முடிஞ்சுன்னு எனக்கு என்னமோ அவங்க சொல்கிறத பார்த்தா வடிவேல் என்ன டைலாக் சொல்லுவாப்புல, ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இவன் தாயா எங்கேயோ வாங்கியிருக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு தெரியல. யாரோ பாதிக்கப்பட்டவங்க சொல்லியிருந்துருக்கலாம், அதை வாங்கி சொல்கிறாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. இப்படி இந்த டோலிஸ் உலகமே தனி, இது தனி வெளிச்சம் போட்டு காமிக்கலாம். அப்புறம் இதெல்லாம் தாண்டி ஐயங்கார் டோலி கிடச்சிட்டா அவ்வளவுதான். ஐயா, உலகத்தில் அதை பெருசாக அச்சீவ்மெண்ட் பண்ணது மாதிரி சில நேரத்தில் பாருங்க இவங்களுடைய மனநிலை எங்கே போய் நிற்குதுனாக்கா, ஒரு பார்ப்பன பெண்ணை ஒரு டோலர், அவங்க லாங்குவேஜில் சொல்ல போனோம்னாக்கா ஒரு பார்ப்பன பெண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் இவங்கெல்லாம் டோலரில் ஆகுறாங்க. எனக்கு இன்னொரு விஷயம் புரியல. அதாவது டோலராக இருக்கிறவங்கெல்லாம், அதாவது இந்த பிராமின் ஹேட்டுக்காக தான் அவங்க வெளில வராங்க அப்படின்னாக்கா, அப்போ பிராமின்ஸ் எப்படி நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே போகிறீங்க? ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது அந்த டோலரில் எல்லாமே பிராமின்ஸ் ஹேட்டு மனநிலை இருக்காங்க. அந்த கட்சியே அப்படியாப்பட்ட கட்சி தான் சொல்கிறீங்க. அப்புறம் எப்படி இந்த கட்சிக்குள்ளே சேப்பு சட்டையை போட்டு கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு பிராமின் பொண்ணை எப்படி கரெக்ட் பண்ண முடியும் அவங்களால? ஏன்னா அந்த கட்சி தான் பிராமின் ஹேட்டுங்கிறதுனால பார்ப்பனரில் உள்ளே வர முடியாது. அப்புறம் எப்படி நீங்கள் உள்ளே வர்றீங்க? நல்ல கேள்வியில் ரெண்டு யோசிக்க மூட தோணலை, எனக்கு இப்போ தான் தோணுச்சு. இப்படி நம்ம டோலி கேட்க போனால் அப்போ நாமளும் திருப்பிக்கிட்டு கேட்கலாம். அப்போ எங்கள் ரஜினிகாந்தை நான் கேட்போமா இல்லையா? அப்போ எங்கள் பாக்யராஜா, எங்கள் டி ராஜேந்திர அப்படி நாங்களும் வரிசைப்படுத்தி கேட்டோம்னாக்கா டோலி மூஞ்ச கொண்டு போய் எங்கே வச்சுருப்பீங்க? ஏன்னா எங்கள் ரஜினிகாந்தோ, எங்கள் பாக்யராஜோ, எங்கள் டிஆரோ வரல, அங்கே தான்
நான் கேட்போம்ல, உச்ச நட்சத்திரம் எங்கால ரஜினிகாந்த் கூப்பிட்டு வந்து இங்கே உள்ள தமிழ்நாட்டு மக்களெல்லாம், ஆகா நம்ம வீட்டுக்குள்ளே ஒருத்தன் வந்துட்டாயா, வாயா இந்த இருக்காயா கருகருன்னு எங்காலையா, வாயா நடியா அடியா பறக்க முடியா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோங்கிறதுக்கு ஒரு மாடியூல் வச்சுருந்தாங்க. அது எப்படி இருக்கும்னாக்கா, அது வந்து சேப்பாக முழு முழுன்னு இருக்கணும். அப்படியே கீழே ஒரு கிண்ணத்தை நிட்டோம்னாக்கா ஒரு 1/2 லிட்டர் தயிர் முடியணும் அந்த முகத்துலேருந்து. அப்புறம் நல்லா நெகுன்னு சீவணும், அப்படியே வழி வழியாக அலையாக சீவன முடிய இருக்கணும். அப்புறம் நறுக்கு மீசை, இவ்வளோ தான் இருக்கணும், நறுக்கு மீசை. அப்புறம் அவர் வந்து ரொம்ப ஒரு இந்த ரொமான்டிக்கான ஒரு ஆள் அப்படின்னு இந்த பார்ட்னர் சமூகத்தால் வடிவமைக்கப்பட்ட ஒரு கலரு ஒரு உடையில் இருக்கணும் அப்படின்னு இந்த உடச்சி போட்டு ரஜினிங்கிற ஒருத்தவன் கரையர்ன்ட்டு சொல்லிட்டு முடியை பார்த்தீங்கன்னாக்கா பரட்ட முடியுமாங்க, இப்படி தான் வருவார். நீ சொல்கிற முடியில் இருக்க மாட்டார், நீ சொல்கிற முகத்தில் இருக்க மாட்டார், நீ சொல்கிற கலரில் இருக்க மாட்டார், நீ சொல்கிற எதுலேயுமே இருக்க மாட்டார். அப்படியேப்பட்ட ஒருத்தன் வந்து அடித்து தூக்கிட்டு கிளப்பிட்டு தான் பாருங்க. அவன் தான் எங்கால் ரஜினிகாந்த். இன்றைக்கி பாருங்கள் உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார்னாக்கா ரஜினிகாந்த் தான். அப்படியாப்பட்ட எங்கால நான் கேட்கட்டுமான்னு கேட்குறேன். ஏதோ எங்க ஐயங்கார் விட்டு போயினாக்கா எல்லா டாலர்ஸும் அப்படியே பின்னாடியே போயிடுவாங்களாம். இது படிக்கும்போது ஏதோ ஐயா ராமதாஸ் ஐயா அப்படியே மாடன்னா வருது. இதில் டோலி என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ எங்காத்து பிள்ளையாட்டால பாருங்கள் இந்த சாதிகார பயிலெல்லாம் வந்து நாடக காதல் பண்ணிட்டு போயிடுறா அப்படின்னு. நாடக காதல் பண்ணுறது நாங்களா நீங்களா மாமி? அப்புறம் டோலி சொல்கிறாங்க, இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது பண்ணையார் சாதிகளுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அது பார்ப்பனர்களுக்கு எதிரான கட்சி. ஏன் டோலி, இந்த இடபிள்யூஎஸ்னு ஒன்று வந்துச்சு இல்லைங்களா, அதை ஆதரித்தது யாருன்னு தெரியுங்களா? பார்லிமெண்ட்டில் ஆதரித்தது நீங்கள் சொல்கிற அந்த சோகால்டு டோலர்கள் இருக்கக்கூடிய சிபிஎம் என்கிற கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிச்சிச்சு, சிபிஐ என்கிற கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்துச்சு. ஆனால் சிபிஎம் என்கிற நீங்கள் சொல்கிற சோகால்டு டோலர்கள் தான் அதை ஆதரித்தாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ யூஜிசியில் பெரிய பிரச்சனை வந்திருக்குல்ல, நீங்கள் சொல்கிற அந்த பண்ணையார் ஜாதிகள் படிக்கக்கூடிய அந்த யூஜிசி இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் 20% தான் இந்த பண்ணையார் ஜாதின்னு நீங்கள் சொல்கிற பண்ணையார் ஜாதியாக இருக்கட்டும், மற்ற ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் எல்லாமே 20% தான் மாணவர்கள். பாக்கி 80% யார் தெரியுமா? யூஜிசியில் நீங்கள் சொல்கிறீங்கல்ல அந்த பார்ப்பனர்களை எதிர்க்கிறாங்க, ஐயோ எங்கள் வாழை எதிர்க்கிறாங்க, எங்கள் வாழை அடிக்கிறாங்க, எங்கள் வாழை தொந்தரவு பண்ணுறாங்கன்ட்டு. நீங்கள் சொல்கிற உங்கள் வாதம் யூஜிசி பல்கலைக்கழகங்களுக்குள்ளே, அதாவது ஒன்றிய அரசினுடைய ஆளுகைக்குள்ளே வரக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்கள் கல்வி நிறுவனங்கள் எல்லாத்துலேயுமே 80% உங்களாக தான் உட்காந்துருக்கா. டேட்டா வேணுமா? ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஏற்கனவே ஆதாரத்தோட, அரசாங்க அவங்களோட டாக்குமெண்ட் எடுத்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் மறந்துடாமல் இன்றைக்கி போடுறேன், நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குறீங்க. 80% பார்ப்பனர்கள் இருந்திருக்கிறார்கள், 20% மாணவர்கள் தான் பார்ப்பனர் அல்லாதவர்கள். ஃபேக்கல்ட்டியில் 80% மாணவர்கள், 20% பார்ப்பனர் அல்லாதவர்கள். அப்போ நீங்கள் சொல்கிறீங்களே சோகால்டு இவங்கெல்லாம் பண்ணையார், அதெல்லாம் அவங்க கிடையாது, அவங்க பண்ணையார் கிடையாது, அவங்களும் ஒடுக்கப்பட்ட சமூகம் தான். அப்போ அந்த யூஜிஸில் ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை குரல் கொடுத்தது யூடியூப் டெஸ்க் கொடுத்துச்சு, இன்னும் பல கட்சிகள் கொடுத்தாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் குரல் கொடுத்துச்சு, விடுதலை சிறுத்தைகள் குரல் கொடுத்துச்சு. நீங்கள் சொல்கிற அந்த டோலர்கள் இருக்கிற கட்சி இருக்குல்ல, அந்த டோலர்கள் இருக்கிற கட்சி இது வரைக்கும் யூஜிசியை பெருசாக எடுத்து எது பொலிட் பீரோவில் வந்து இது வரைக்கும் எந்த அறிக்கையும் வரல. இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வேணால் நீங்கள் சொல்கிற அந்த டோலர்கள் வேணால் அறிக்கை கொடுத்துக்கலாமே தவிர பொலிட் பீரோவிலேருந்து எதுவும் வரல. அங்கே யூஜிசியில் என்ன பிரச்சனைனாவது தெரியுமா? ஓபிசிக்கு நடக்கக்கூடிய ஜாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க, அதை ஏற்றக்கூடாது, அமல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி பார்ப்பனர்கள், நீங்கள் சொல்கிற உங்கள் பார்ப்பன தோழர்கள் இருக்காங்கல்ல, அந்த பார்ப்பன தோழர்கள் நின்று போராட்டம் பண்ணாங்க. அதனால் அதை ஸ்டே வாங்கிட்டு, அப்போ ஒரு ஓபிசிக்கு சாதிய வன்கொடுமை நடந்துச்சுனாக்கா அது சாதிய வன்கொடுமையில் வராது அப்படின்னு இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்குது. இதற்கு நீங்கள் சொல்கிற அந்த சோகால் டோலர்கள் குரல் கொடுக்கவில்லை. நீங்கள் சொல்கிற இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை பண்ணையார்கள் கட்சின்னு சொல்கிறீங்க இல்லையா, இதே பண்ணையார்த்துவம் டெல்டா மாவட்டங்களில், நான் டெல்டா மாவட்டத்துலேருந்து வர்றேன், டெல்டா மாவட்டங்களில் மிக பெரிதாக இருந்த காலகட்டங்களில் அங்கே சீனிவாசராவ் அப்படிங்கிற கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர், அந்த தோழர் தான் அங்கே மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அந்த சாணிப்பால் சவுக்குடிக்கு எதிரான போராட்டம் பண்ணி கீழ்வெண்மணி சம்பவம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்லை தெரில உங்களுக்குல. சரி, கீழ்வெண்மணி சம்பவம் தேடி பாருங்கள், உங்களுக்கு தகவல்கள் கிடைக்கும் டோலி. அந்த கீழ்வெண்மணி சம்பவம் நடந்தது அந்த டெல்டா மாவட்டத்தில் தான், அது கூலி பிரச்சனைக்கான போராட்டம் தான். அப்போ அங்கே நடக்கிற அந்த சாணிப்பால் சவுக்கடிக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு அமைப்பை கட்டி மக்கள் எல்லாம் அமைப்புக்குள்ளே கொண்டு வந்து அதற்கு எதிராக குரல் கொடுக்க செஞ்சு மிகப்பெரிய போராட்டத்தை எழுப்பியவர் யாருனாக்கா சீனிவாசராவ் என்கிற நீங்கள் சொல்கிற அந்த டோலர். எது இந்த பண்ணையார்த்துவத்துக்கு பண்ணையார்களுக்கு எதிராக இயங்கியது இந்த கட்சின்னு நான் சொல்ல வரேன். அப்புறம் டோலி தியாகுன்னு சொல்லிட்டு ஒரு டோலர் இருக்கார், உங்கள் பாஷையில் சொல்லணும்னாக்கா டோலர். அந்த டோலர் ஒரு சம்பவம் செஞ்சுட்டு ஜெயிலுக்குள்ளே போனார். அந்த சம்பவம் ஏன் செஞ்சார், எதுக்காக செஞ்சார், எதை எதிர்த்து அந்த சம்பவம் செஞ்சார் அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் 4 புத்தகம் தானே படிச்சிருக்கேன், நீங்கள் தான் 20,000 40,000 4 லட்சம் புத்தகம் படித்தவங்களாச்சே.
அதனால் டாலர் தியாகம் எழுதிய புத்தகம்னு பாருங்கள், கம்பிக்கல் வெளிச்சம்னு ஒரு புத்தகம் இருக்கும், அதனால் அதை வாங்கி படிங்க. அப்புறம் டாலர் தியாகவை பற்றி கொஞ்சம் தேடுங்க, நிறைய தேடுங்க, அவரை பற்றி தகவல்கள் கிடைக்கும். அவர் எதற்காக என்ன சம்பவம்ட்டு உள்ளே போனார், என்ன காரணத்துக்காக போனாருங்கிறத தேடி படித்து தெரிஞ்சுங்க. டோலி அப்புறம் டோலி எதற்காக பொங்கிக்கிட்டு இருந்து இந்த பதிவை போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா, அதான் அந்த மத்தூர் சத்யா என்கிற நண்பர், அவர் சிபிஐ கட்சியில் இருக்கிறாரு, பொறுப்பில் இருக்கிறாரு. அவர் செஞ்ச ஒரு பாலியல் குற்றச்சாட்டு அவர் மீது நடவடிக்கை எடுத்துட்டாங்க, கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க, காவல்துறை நடவடிக்கைக்கும் ஆணையிட்டாங்க. ஸோ அது ப்ராசஸாக போயிட்டுருக்கு, எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுருச்சு. அவரை காப்பாற்றுறதுக்கான நடவடிக்கைகளையோ அல்லது அவர் சேஃப்கார்ட் பண்ணணும்னு எதுவும் செய்யலை. அந்த கட்சி நேரடியாக அறிக்கையும் போட்டாச்சு, அவர் கட்சியை விட்டு தூக்கியாச்சு, அவர் மேல் நடவடிக்கைக்கும் போலீஸில் வந்து புகார் கொடுத்தாங்க, கட்சியிலேருந்து புகார் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதெல்லாம் செஞ்சாச்சு. அப்போ இந்த பாலியல் குற்றச்சாட்டை யாரோ ஒருவர் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை கண்டுபிடித்து அதற்கான நடவடிக்கை எடுக்க சொன்னதும் யாருனாக்கா நீங்கள் சொல்கிற அந்த சேகுவாரா டிஷர்ட்டை போட்டு தாமியசா மீட்டிங்லையோ அல்லது வேற ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி மீட்டிங்லையோ நின்று எஸ்எஃப்ஐலையோ டைஃபிலையோ அல்லது ஏஒய்ஃபிலையோ எங்கேயோ ஒரு மாணவர் அமைப்பில் இருந்து உருவாக்கி வந்த நீங்கள் சொல்கிற அந்த சேகுவாரா டிஷர்ட்டை போட்ட நீங்கள் சொல்கிற அந்த சோக்கால்டு டோலர், அந்த டோலர் தான் இந்த டோலர் மீது நடவடிக்கை எடுத்த டோலர் இல்லை. நான் வந்து சொல்ல வர்றது என்னென்னா, இந்த மாதிரியான பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்து இதை எப்படி நம்ம பொறுத்துக்க முடியும்? அந்த ஆதங்கத்தில் நான் பொங்கிட்டு வந்து பொங்கல் வச்சேன் அப்படின்னா, அப்போ இந்த இதிகாசம் புராணங்களில் இருக்கிற ஆபாசங்கள் எவ்வளோன்னு தெரியுங்களா உங்களுக்கு? அந்த ராமன் பிறந்தது எப்படின்னு தெரியுங்களா? ராமன் யாருக்கு பிறந்தார், எப்படி பிறந்தார்? அது ஒரு யாகம் ஒன்று செஞ்சாங்க. ஏன்னா அத்வமேத யாகமோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அஸ்வத்தாம யாகம்னு ஒரு யாகம் இருக்குது, அஸ்வமேத யாகம். அந்த அஸ்வமேத யாகம் என்ன ஏது அப்படிங்கிறத கொஞ்சம் தேடி படிங்க. படிச்சுட்டு நீங்கள் வந்து எழுதணும். ஏன்னாக்கா இங்கே பூரா ராமாயணத்தை படிச்சுவிட்டு ராமர் ஆச்சுங்கிறான், இதுங்கிறான், நீங்கள் பிஜேபி வேறு எதிர்க்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா, நீங்கள் படி இந்த அஸ்வமேத யாகங்கிறது இதுதான், இதுலேருந்து பிறந்தவர் தான் ராமர், இந்த வருங்க இந்த ஆதாரமாக அந்த இருக்குது, இதை எப்படி நீங்கள் மக்களை ஏற்று, இது எவ்வளவு ஆபாசம் தெரியுமா மக்களே, இது பெண்களை இழிவுபடுத்துவது இல்லையா மக்களே அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக வந்து பேசணும். இந்த இதிகாசம் புராணங்களில் என்னென்ன குப்பைகள் எழுதி வச்சுருக்காங்க, எவ்வளோ ஆபாச குப்பைகள் எழுதி வச்சுருக்காங்க, கல்யாண மந்திரம் அந்த சமஸ்கிருதத்தில் சொல்கிற மந்திரத்தினுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் என்ன, அப்புறம் அந்த ஆபாசங்களில் புராணங்களில் உள்ள இன்னும் இழிவான கதைகள் என்ன, அப்புறம் 60,000 பொண்டாட்டின்னு சொல்கிறாங்களே ஒருத்தருக்கு, அது எப்படி 60,000 பொண்டாட்டிகள் இருக்க முடியும், அவர் ராமருக்கும் சீதைக்கும் என்ன, அது வந்து அந்த ஒரிஜினல் வெர்ஷன் என்னவாக இருக்குது வால்மீகி எழுதின ராமாயணத்தில், இங்கே என்ன டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, இப்படி நிறைய கதைகள் இருக்குது இல்லைங்களா? இந்த புராணங்கள் இதிகாசங்கள் உள்ள குப்பைகள் ஆபாசங்கள் இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு வந்து இவ்வளவு ஆபாசங்களாக இந்த இந்து மதத்தில் இல்லை, இந்து மதத்தில் இவ்வளவு ஆபாசங்கள் இருக்குது, இந்த மதத்தில் நம்ம இருந்தே ஆகணுமா, இதெல்லாம் ஏற்றுக்கிட்டால் தான் நம்ம இந்துன்னு சொல்கிறாங்க. இப்போ இவ்வளவு ஆபாசங்கள் வந்துருக்கேன். நான் உங்களுக்கு இன்னொரு புத்தகம் ஒன்று ரெஃபர் பண்ணுறேன், இந்து மதத்தின் புதிர்கள், ஏற்கனவே சொல்லியிருப்பேன், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதின புத்தகம். அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இந்து மதத்தில் எவ்வளோ ஆபாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத அவர் ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பார். இந்து மதத்தின் புதிர்கள் அந்த புத்தகத்தின் பேர். அப்புறம் நீங்கள் இந்த பார்ப்பனர்கள், ஐயங்கார் ஐயர் விட்டு பொண்ணை பார்த்துக்கிட்டா பார்ப்பனியத்தின் வெற்றி புத்தகத்தை வாங்கி படிங்க. ஒரு பார்ப்பன மன்னர், அதாவது அந்த பார்ப்பன சமூகமே எவ்வளவு மோசமாக இருக்கிறதுன்னு நான் சொல்லலை, அவர் சொல்லியிருக்கார். அப்புறம் அம்பேத்கர் இன்னொன்று சொல்லியிருக்கார், அதாவது இந்த பார்ப்பனர்கள் அதிகமான டிகிரி படிச்சிருக்கலாம், ஏன்னாக்கா நமக்கு படிக்க வாய்ப்பு கொடுக்காம அவங்களே உட்காந்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிக்கிட்டாங்க, அப்போ அதிகமாக படிச்சிடலாம் இருக்கலாம், ஆனால் அவர்கள் ஒருபோதும் புத்திசாலியாக இருக்க வாய்ப்பே இல்லை என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர், நான் சொல்லலை, ஆனால் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது. இன்னொரு விஷயம் தெரியுங்களா, பிரிட்டிஷ்காரன் பீரியடில் ஏ கிளாஸு பி கிளாஸ், அதாவது ஃபஸ்ட் கிளாஸு செகண்ட் கிளாஸ் 60 மார்க்கு மேலே எடுத்தாக்கா ஃபஸ்ட் கிளாஸ், 40-45 கிட்ட அதுக்கு மேலே எடுத்தோம்னாக்கா செகண்ட் கிளாஸ். இப்போ இந்த பார்ப்பனர்கள் என்னன்னாக்கா நம்மளுக்கு அதாவது எங்களுக்கு படிக்க வாய்ப்பு கிடச்சி உள்ளே போனதுக்கப்புறம் அப்போ தான் தெரியுது இந்த பாப்பர பசங்க வந்து 30 மார்க் மேலே எடுக்கிறது கிடையாது. அப்புறம் தான் போய் கேட்குறானுங்க, ஐயா நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் கொண்டு வந்துட்டீங்க, பிரிட்டிஷ்காரன் ஷோ பிடிச்சி கேட்குறாங்க. அப்போ எங்களால் எங்கள் பிள்ளைங்களால் எடுக்க முடியல, அதனால் 30 மார்க்கு பாஸ் மார்க்னு போட்டு தேர்ட் கிளாஸ்னு ஒன்று ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் 30 வேண்டாம்னு சொல்லி 33 தேர்ட் கிளாஸ்னு போட்டால் தேர்ட் கிளாஸ் பொறுக்கிகள் போய் கேட்ட அதுக்கப்புறமாக வந்ததான் தேர்ட் கிளாஸ். தகவலுக்காக சொல்கிறேன். அதனால் அம்பேத்கர் சொன்னது அதுதான். நீங்கள் ஒருவேளை இதில் இல்லைங்க, இதை நான் பற்றி பாலியலான சம்மந்தம், இதை நான் பற்றி எழுதியாவனாங்க, அதை பற்றி எழுதுங்க, யார் வேணும்னு சொன்னால் பாதிக்கப்படுற பெண்கள் இப்படியாக இருக்கிறார்கள், அது என்ன டோலர் டோலி சேகுவாரா டிஷர்ட்டு என்ன தாமியசா என்ன கிண்டில் அவ்வளோ கேள்வி, ஐயோ பார்ப்பனர்களை பார்த்தாங்களும் பற்றிக்கிட்டு தான் வரும். இங்கே எவ்வளோ உரிமைகளை பிடுங்கினது யார்? ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து பிசி மக்களுடைய உரிமைகளை பிடுங்கினாங்களா? இல்லையே. அதாவது பட்டியல் சமூக மக்கள் மற்றும் ஓபிசி மக்களுடைய 2 பேருடைய உரிமையை பிடுங்கியது பார்ப்பனர்கள். நீங்கள் என்றைக்கா அதை பற்றி பேசியிருக்கீங்களா? டேட்டாவை நான் திரட்டமாக நீங்கள் பேசுவீங்களா? பாருங்கள், யூஜிசியில் பார்ப்பனர்கள் எவ்வளோ பிடிங்கிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ரிசர்வேஷனுக்கு சரியாக கடைபிடிக்கவே இல்லை பாருங்கள். இந்த திருட்டு கும்பல் எப்படி திருடு இருக்குது பாருங்கள், ஆட்டையை போட்டிருக்கு பாருங்கள். நான் உங்களுக்கு டேட்டா தரேன், நீங்கள் போடுவீங்களா?
ஒரு நாளாவது இந்து மதத்தில் உள்ள அசிங்கங்கள் குறித்த ஆபாசங்கள் குறித்து நீங்கள் பேசியிருப்பீங்களா? அப்போ இவ்வளவு ஆபாசமாக நீங்களா வெளியேறுங்க, எனக்கு இவ்வளோ ஆபாசம் இருக்குது, கட்சியை விட்டு வெளியேறுங்கன்னு சொல்கிறீங்களே, அவ்வளோ ஆபாசம் இந்து மதத்தில் இருக்குது, அப்போ அதை விட்டு வெளியேறுங்கன்னு சொல்லி எழுதுவீங்களா நீங்கள்? கடைசியாக மாமி எங்கே கொண்டாந்து முடிக்கிறாங்கனாக்கா, பாருங்கள் எங்களுக்கு வந்து ஆபத்து, எங்களுக்கு ஆபத்து, இந்த கம்யூனிஸ்ட் கட்சி எங்களை கிண்டல் பண்ணுறதை கேள்வி பண்ணுறதை வெளியில் போய் சொல்லாதீங்க. கம்யூனிஸ்ட் கட்சி பார்ட்னர்களை கிண்டல் பண்ண உருவான கட்சின்னு சொன்னீங்கன்னா டாலர்களே சிரிப்பாங்க.